சிறுதானியத்தில் நம்ம சாமை அரிசி யூஸ் பண்ணி ஒரு தக்காளி சாதம் செய்கிறோம். அதுக்கு வந்து ஆல்ரெடி பட்டை லவங்கம் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் தக்காளி குழம்பு வச்சேன் பார்த்தீங்களா, அரைச்சிட்டு தக்காளி குழம்பு வச்சேன் பாருங்கள் நேற்று, அதே பேஸ்டியே நான் சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம சாம்பார் அரிசி தக்காளி. இங்கே பாருங்கள், நம்ம சாம்பார் அரிசி தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இன்னும் இதை ப்ரோட்டீன் ரிச்சாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் தேங்காய் பால் தயிர் சேர்த்து கொஞ்சம் மசாலாவை வந்து வதக்க விட்றேன். இப்போ நம்ம சாம்பார் அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த சாம்பார் அரிசியை இதில் போட்டுடலாம். பட்டாணி நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாம்பார் அரிசி சேர்த்துட்டோம். சூப்பராக இதை பாருங்க, நம்ம சாம்பார் அரிசி சேர்த்துட்டோம். சாம்பார் அரிசி சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். சாம்பார் அரிசி தக்காளி சாதம் சிறுதானியத்தில் இது மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும். சிறுதானியம் நல்லா வெயிட் லாஸ் ஆகும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எந்த கெடுதலும் இல்லாத ஒரு விஷயம் சிறுதானியம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கிறேன். நம்ம சிறுதானியம் ரெடி ஆகணும். எப்படி இருக்குப்பா இங்கே பாருங்க, சூப்பராக நம்ம சாம்பார் அரிசியில் தக்காளி சாதம் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. செம்ம ஆரோமேட்டிக்காக இருக்குது. வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. சூப்பரான சிறுதானிய பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.